பெரியவா சரணம். நம்ம எப்பயுமே வரா மாதிரி முக்கியமான ஸ்தலங்கள், பெரியவா வந்த முக்கியமான ஸ்தலங்களை ஸ்தல புராணத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம். அதை தவிர அந்தந்த பக்தர்கள் மடத்துக்கு எப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணியிருக்கா அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி ஒரு முக்கியமான பதிவு இன்றைக்கி பார்க்குறோம். இப்போ இன்றைக்கி நேரில் பார்க்குற சுவாமி வேதபுரீஸ்வரர்னு பேர். அதாவது வேதவள்ளி சமேத வேதபுரீஸ்வரர் சுவாமி. இது ஜமீன் எண்டத்தூர்னு ஒரு ஊரில் இருக்குது. இது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இது ஒரு விதமாக டெப்பலேட்டட் கண்டிஷனில் டிஸ்ட்ராய் ஆகி இருந்தது இந்த கோவில். இது பெரியவா ஞான திருஷ்டியில் பார்த்து இது கோவில் கட்ட சொன்னால் இதை பற்றி நம்ம வரலாறு இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த நான் காட்டுறேன். இந்த இடத்துல இப்போ இந்த ஜமீன் எண்டத்தூருங்கிற இடத்துல அந்த ஜமீன்தார் பெரியவாளுக்கு பண்ண கைங்கரித்து அவரோட பேரன் அதை பற்றி இன்றைக்கி நம்மள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த வேதவள்ளி அம்மன் இது மொத்தம் லேண்ட் ஒரு 40 ஏக்கர் பரப்பில் இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு பூமி இது. இந்த பூமியை சுற்றி, இந்த சிவனை சுற்றி ஒரு 4 அம்மன் கோவில் ஈக்குவி டிஸ்டன்ஸில், ஒரு 300 மீட்டர் ஈக்குவி டிஸ்டன்ஸில் இருக்குது. சீயத்து அம்மன், முத்தாலம்மன், பாப்பாத்தி அம்மன், அந்த மாதிரி துலுக்கானத்தம்மன், இந்த ஒரு 4 அம்மன் கோவில் இந்த சிவன் கோயிலை சுற்றி இருக்குது. இந்த சிவன் கோயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியவாக்கு இந்த ஜமீன்தார் கிட்டத்தட்ட 1900s, ஏர்லி 1900s கைங்கரியம் பண்ணியிருக்கா. பெரியவா இந்த கிராமத்துக்கு அந்த டைமில் வந்திருக்கா. அதுக்கப்புறம் 70s கிட்ட இந்த லிங்கம் அவளுக்கு இந்த லேண்டை தோன்றச்சு வண்டி மூலமாக இந்த லிங்கம் கிடச்சிருக்கு. லிங்கம் கிடச்சப்புறம் பெரியவாட்ட சொல்லியிருக்கா. சொன்னப்புறம் அவள் இந்த லிங்கத்தை கோயில் பெரியவா இங்கேயே கோயில் கட்ட சொல்லியிருக்கா அவளை. இதை பற்றி முக்கியமான வரலாறு பதிவெல்லாம் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சிவனை சுற்றி இந்த 4 அம்பாள் கோவில் நான் சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு முக்கியமான அம்பாள் கோயில் தான் இந்த துலுக்கானத்தம்மன். இது ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்த கோவில் கூரையில் தான் இருந்தது. இந்த கோவில் பல வருஷம், ரொம்ப பழங்காலத்து கோவில். இதை இந்த லிங்கம் கிடச்சப்போ அந்த லிங்கத்துக்கு என்ன பண்ணணுன்னு கேட்குறது போச்சே பெரியவா இந்த கோவில் புனருத்தாரணத்துக்காக பெரியவா ஒரு முக்கியமான யந்திரம் ஒன்று கொடுத்துருக்கா. அது இப்போ அம்பாள் கடியில் பிரதிஷ்டைக்காக வச்சுருக்கா. அதை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கா. இதுதான் துலுக்கானத்தம்மன். ரொம்ப பவர்ஃபுல் அம்மன். பெரியவா இதுக்கு ஒரு யந்திரமும் கொடுத்துருக்கா. இதுக்கு அந்த யந்திரத்தை தான் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கா. இது சின்ன கோயில் தான். ஆனால் வேதாரெட்டியார் ஃபேமிலி இந்த கோவிலை புனருத்தாரணம் பண்ணி கூரையில் இருந்த கோவிலை கருங்கல் கோவிலாக பெரியவா உத்தரவுப்படி கட்டி அதுக்கு பெரியவா யந்திரம் கொடுத்து அதை அழகாக இப்போ மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கா. அம்மன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கா அம்பாள். இது ஒரு ப்ரைவேட் கோவில். இது
அந்த சிவன் கோவில் மாதிரி இதுவும் ப்ரைவேட் கோவில். ப்ரைவேட் லேண்டில் தான் அவள் மெயின்டைன் பண்ணி இந்த ரெட்டியார் ஃபேமிலி இதில் தான் அது எல்லாம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இவாளை இந்த ஃபுல் முழு ஹிஸ்ட்ரியை பற்றி இவள் இன்றைக்கி சொல்ல போகிறான். நான் கோவில் வந்து முதல்ல காட்டணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு கோவில் காட்டுறேன். இங்கேயே வர வச்சு ஊற்றுனாங்க. இது இந்த துலுக்கானத்தம்மனோட உற்சவமூர்த்தி 1951 இதை பண்ணியிருக்கா. அதோட வந்து அதை உற்சவமூர்த்தி பின்னாடி அதோட டீட்டெயில்ஸ் போட்டிருக்கா. யாருக்கெல்லாம் துலுக்கானத்தம்மன் குலதெய்வமோ அவள் வந்து இந்த கரகத்தை வந்து தூக்கிண்டு வேண்டுதலாக தூக்கிப்பாள். ராத்திரி 12 மணிக்குள்ளே அதை வந்து திருப்பி கொண்டு வச்சுருவாள். ரொம்ப விசேஷமாக இந்த இடத்துல ஃபாலோ பண்ணுறாங்க. இதுதான் நம்ம முக்கியமாக இன்றைக்கி வரலாறு பார்க்க போகிற ஜமீன் எண்டத்தூருங்கிற வீடு. இங்கே தான் பெரியவா வந்து ஏர்லி 1900s இயர் சரியாக சொல்ல தெரியல, பட் இது வந்து ஏர்லி 19th century சம்வேர் க்ளோஸ் டு 1920 இல்லை 1930 இருக்கலாம். அந்த பீரியடில் இந்த ஆற்றுக்கு பெரியவா வந்திருக்கா. இது வந்து பேசிக்கலி கிச்சா ரெட்டியார்ங்கிற பரம்பரையில் வேதா ரெட்டியார்னு அவள்லாம் பேரன் கொள்ளு பேரன்லாம் இப்போது இருக்கா. அந்த வீட்டில் தான் நம்ம இப்போ இருக்கோம். அவள் தான் வந்து இந்த அவள் சம்பந்தத்தை பற்றியும் இந்த கோயிலெலாம் பற்றியும் சொல்ல போகிறான். பெரியவா வந்த வீடு அவள் அப்படியே இது வந்து வீடு இஸ் மோர் தென் 100 years ஓல்டு. இன்னமும் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணி அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கா. இது பூஜை ரூம். இது ஃபோட்டோவில் பார்க்குறது தான் வேதா ரெட்டியார்னு. அவளோட அவாத்து மாமி ஆதிலக்ஷ்மி அம்மா. அப்புறம் இது வெங்கட சுப்பா ரெட்டி. பேசிக்லி இவா 2 பேரும் பிரதர்ஸ். அவளோட அப்பா தான் கிச்சா ரெட்டியார். அவள் தான் வந்து வெங்கம்மா வெங்கட சுப்பா ரெட்டியோட ஒய்ஃப். ஸோ பேசிக்லி இவா 2 பேரோட அப்பா தான் கிச்சா ரெட்டியார். அவளோட தான் பெரியவளோட தொடர்பு ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுது. அங்கேருந்து தான் தொடர்பு ஆரம்பிச்சுது. அதெல்லாம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பெரியவா சரணம், நமஸ்காரம். அதாவது இந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த லேண்ட் சீலிங் கொண்டுறதுக்கு முன்னாடி பல ஜமீன்தார்கள் வந்து நம்ம காஞ்சி காமகோட்டி பீட்டத்துக்கு டிவோட்டிஸாக இருந்திருக்கா. பல விதமாக அவள் சமர்ப்பணம் பண்ணியிருக்கா. அசோசியேஷன்லாம் பெரியவா கூட லாங் டைம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஜமீன்தார்கள் லேண்டெல்லாம் போனப்புறம் நிறையா ஹிஸ்ட்ரி அதோட தொலைஞ்சு போயிடுது. அதே மாதிரி அந்த ஹிஸ்ட்ரி கேப்சர் பண்ணுற ப்ராசஸில் தான் இப்போ தான் ரீசெண்டாக நான் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி மயிலாடுதுறை பக்கத்தில் சி மருதவானம் பிள்ளைன்னு ஒரு பிள்ளைமார் ஃபேமிலியில் அவளோட ஹிஸ்ட்ரி ரீசெண்டாக நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். அவள் வந்து அவள் எப்படி மூப்பனார் மாதிரி குன்னியூர் சாம்பசிவையர் மாதிரி அவள் ஒரு பெரிய லேண்ட்லார்ட் அந்த பக்கம். இதே மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து சென்னையிலேருந்து கிட்டக்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் வந்து எண்டத்தூர் அப்படின்னு ஒரு ஜமீன் எண்டத்தூர் அப்படின்னு ஒரு கிராமம். இது வந்து பேசிக்லி தோராயமாக நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து பார்த்தா ஒரு 85 கிலோமீட்டர்ஸ் 88 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. பேசிக்லி ஈசிஆர் ரோட்லேருந்து நம்ம மாமல்லபுரத்துலேருந்து டிவியேஷன் எடுத்துன்னு உள்ளே வர்றோம். இப்படி வரைச்சேன், இந்த டைரெக்ஷனில் வரைச்சேன். இல்லைன்னா கிராண்ட் ஜிஎஸ்டி ரோடில் செங்கல்பட்டுக்கு வந்து செங்கல்பட்டுலேருந்து உள்ளே வரலாம். இது வந்து
பேசிக்கலி டோபோகிராஃபிக்காக நான் வந்து சொல்கிறேன். இது வந்து பேசிக்கலி இந்த ஜமீன் என்ற தூர் வந்து அவள் வந்து ரெட்டியார், அவள் தெலுங்கு ரெட்டியார், பெம்மாட்டி அப்படின்னு ஆந்திராவில் ஒரு கிராமத்தோட அவளுக்கு கனெக்ஷன் இருக்கிறதுனால அவள் பெம்மாட்டின்னு அவளுக்கு பேரில் வந்து டைட்டிலில் வந்து இது வரும், பேர் வரும். அதில் தான் இந்த பெம்மாட்டி கிச்சா ரெட்டியார் அப்படின்னு ஏர்லி 1900s அவளுக்கு காஞ்சி காமகோட்டி பீட்டத்தோட ரொம்ப ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருந்திருக்கு, ரொம்ப வருஷம் தொடர்பு இருந்திருக்கு. அப்படி தொடர்பில் தான் பெரியவா வந்து அவாத்துக்கு வந்திருக்கா. அவாத்தில் இப்போது 5th ஜென்ரேஷனோ 6th ஜென்ரேஷனோ அவளை நான் இப்போது ரெக்கார்ட் பண்ணுறேன். அவள் வந்து இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்ல போகிறாள். ஃபஸ்ட்டு அவள் இந்த கிராமத்தை பற்றி சொல்லி பஞ்சபாண்டவர்களுக்கும் இந்த கிராமத்துக்கும் தொடர்பு இருக்குது, அதை அவள் முக்கியமாக சொல்லுவாள். பஞ்சபாண்டவர்களுக்கும் இந்த 5 கிராமத்துக்கும் என்ன தொடர்புங்கிறது சொல்லுவாள். அதை தவிர இந்த கோவில், அந்த சிவன் கோவில் எப்படி மண்ணில் அந்த சிவன் எப்படி தோன்றினார், அவள் எப்படி அதுக்கு கோவில் கட்டினா, அதெல்லாம் பற்றி இன்றைக்கி சொல்லுவாள். செந்தில்குமார் அப்படின்னு 5th ஜென்ரேஷன், அவர் தான் நம்மள்ட்ட இன்றைக்கி பேச போகிறார். நமஸ்காரம், சொல்லுங்கள். நமஸ்காரம் சுவாமி. சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி தாத்தா கிச்சா ரெட்டியார் நம்ம மடத்துக்கு நிறைய ஒரு பந்தம் இருந்திருக்கு அந்த காலத்திலே. அந்த பந்தம் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வேதா ரெட்டியார், வெங்கட் சுப்பா ரெட்டியார், கந்தசுவாமி ரெட்டியார், சிவராம் ரெட்டியார், இப்போ இந்த ஜென்ரேஷன்ஸுக்கெல்லாம் அப்படியே அது வந்துகிட்டே இருக்குங்க, தொடர்ச்சியாக இருக்கு. இருந்தாலும் கிச்சா ரெட்டியாருக்கு உள்ள இந்த பந்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைந்து வந்துகிட்டே இருந்தது. அது இப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இதை நம்ம மறுபடியும் வலுப்படுத்தணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் இதை நம்ம கோவிலில் வந்து இதுனா நல்லா பண்ணணும். இது எப்படி வந்ததுன்றதுலாம் இப்போதான் எங்களுக்கும் தெரிய வந்தது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னே தான் அந்த இதை விடக்கூடாது. இவ்வளோ அழகான ஒரு இதை செஞ்சிருக்கோம், அதுவும் ஒரு பெரியவாவுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம என்ன கொடுத்து வச்சிருக்கிறோம். அதை நம்ம நல்லபடியா இன்னைக்கு எப்படி இருக்குமோ இதை விட நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம கிராம சேவமா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல இதை மறுபடியும் பழைய மாதிரி அந்த கோவிலார் நல்லா நம்ம பண்ணணும்ன்றது ஒரு எண்ணம். இந்த ஊர்ல வந்துங்க ஜமீனண்டத்தூர்னு பாத்தீங்கன்னா, ஜமீனண்டத்தூர் வந்து தாத்தா இருந்த இடம். அந்த காலத்துல வந்து 7 கிராமங்கள் இருந்தது தாத்தாக்கு. ஜமீன்தாரா இருந்திருக்காங்க தாத்தா. அப்புறம் அந்த காலத்துல கொல்லு பாட்டி சின்ன இறந்துட்டாங்க. ஸோ தாத்தா வந்து குழந்தைங்க வேதா ரெட்டியார், வெங்கட் சுப்பா ரெட்டியார், அவங்க 2 பேருக்கு 2 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அந்த 4 பேருக்கு அம்மா இல்லாததால நகிரின்ற நம்ம சொந்த கிராமம்னுவாங்க, பூர்வீக கிராமம் நகிரி. ஆனால் பெம்மாட்டி தான் குடும்ப பேருங்க. அந்த நகிரிலேருந்து பல பேரை கொண்டு வந்து இங்கே அந்த குழந்தைங்களை வளர்த்து, தாத்தா பாட்டிங்களெல்லாம் வளர்த்து இந்த சமஸ்தானத்தை மேனேஜ் பண்ணிட்டு வந்தாங்க. அன்னைக்கு இருந்த இவங்க ராஜாக்கள்னுவாங்க, அவங்க ராஜாக்களை வச்சுதான் செய்வாங்க, ராஜூஸ்னுவாங்க. அந்த குடும்பத்தார் ஒரு 7-8 குடும்பம் இருந்ததுங்க. அந்த குடும்பத்தாரை வச்சுதான் இந்த மோட்டர் விடுறதுக்கு இந்த இது இப்போ சாமான் அந்த காலத்துல சொல்லுவாங்க, கேள்விப்பட்டது தான் நாங்கெல்லாம். இப்போ உளுத்தம் பருப்புன்னு எடுத்தீங்கன்னா அது ஒரு 4 மூட்டை வாங்குவாங்க, அரிசி எடுத்தீங்கன்னா 15 மூட்டை. அவ்வளவு பேர் அத்தனை பேர் வந்தவங்களுக்கு முதல்ல உணவு தான். அந்த இதை அப்பா வரையும் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களது நாங்களும், அதாவது எங்க அண்ணன் பெரிய அண்ணன் சிவராம் அண்ணன் இருக்காரு, மூத்தவர், அவரும் இன்னைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம். அவருடைய இதுல நாங்க 4 பேர் அவர் கூட இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு we are doing it together. இதை இன்னமும் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் தான் எங்களுக்கு. ஸோ இப்படி இருக்க இந்த வில்லேஜுக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குங்க. அது என்னன்னா, இங்க வந்து கௌரவாஸ் இருக்காங்க இல்லையா, மகாபாரதத்துல கௌரவாஸ் கேள்விப்பட்ட கௌரவ பாண்டவர். அந்த கௌரவர் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இந்த இவங்கள பாண்டவாசை வந்து அஜ்ஞான வாசத்துல இருக்கணும்ட்டு ஒரு நிபந்தனம், வனவாசம். அப்போ வந்து இந்த ஜமீனத்தூர்ல இருந்திருக்காங்க, மருவலத்துல இருந்திருக்காங்க, உழவேட்டில இருந்திருக்காங்க, பவுஞ்சூர்ல இருந்திருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பேரே அந்த மாதிரி அது சொல்லுவாங்க. அந்த காலத்துல அந்த பாண்டவாஸ் வந்து எட்டி பார்த்த ஊர் எண்டத்தூர், மறைந்திருந்த ஊர் வந்து மருவலம், ஒழிஞ்சு இருந்த ஊர் வந்து உழவேட்டின்னுவாங்க. அத போல இது பவுஞ்சூர்ல பதுங்கி இருந்த ஊர் பவுஞ்சூர்னுவாங்க, வெளிப்பட்ட ஊர் தான் வெளிக்காடுன்னுவாங்க. ஸோ இதுதாங்க இதனுடைய இந்த ஊரை சுற்றி இந்த நான் சொன்ன கிராமங்கள்லாம் வந்து ஒரு 6 to 7 kilometers ரேடியஸ்ல இருக்குங்க. அந்த கிராமத்துலயும் சிவன் கோவில்லாம் இருக்குங்க. அதெல்லாம் வந்து ஒரு பழமையான ஒரு
கோவில்கள். எப்படின்னா தர்மாபுரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வெளிக்காடு கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது தர்மாபுரம். அங்கே இருக்கிற ஒரு சிவன் பேர் குந்தேஸ்வரர்னு பேருங்க. அங்க என்னன்னா குந்தி தேவி வந்து சிவனை வழிபட்ட ஸ்தலம், அதனாலதான் குந்தேஸ்வரர் அந்த கோவிலுக்கு பேரு. அதே போல திருவாதூர்னு ஒரு ஊர் இருக்கு பவுஞ்சூர் பக்கத்துல. பவுஞ்சூர்ல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தாங்க டிஃபரன்ஸ். அங்க வந்து தர்மேஸ்வரர் அங்க சிவன் இருக்கிறார். தர்மன் வழிபட்ட சிவனை வழிபட்ட இடம் ஸ்தலம் அது. சின்ன வெண்மணியில பீமன் வழிபட்ட ஸ்தலம், அதான் பீமேஸ்வரர்னு பேருங்க அந்த சிவனுக்கு. அது போல பெரிய வெண்மணியில அர்ஜுனேஸ்வரர்னு வாங்க, அர்ஜுனா வழிபட்ட சிவன். நாகமலைன்னு ஒரு ஊர் இருக்குங்க, அங்க நகுலேஸ்வரர் அந்த கோவில், நக்குலன் சிவன், நக்குலன் சகாதேவன். அதே போல தேவனூர்னு ஒரு கிராமம் இருக்குங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா சகாதேஸ்வரர்னு சிவன் இருக்காரு. ஸோ இதை போல இந்த கிராமத்தை சுத்தி இவ்வளோ பழமையான விஷயங்கள் இருக்குங்க அவ்வளோ. அதனால தான் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, அந்த அந்த டிவைன் இது அதிகமாகவே இருக்குங்க. இங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்தில் ஏரிக்காத்த ராமர் ரொம்ப ஃபேமஸ் அது. அதே போல் செய்யூருக்கு போனீங்கன்னா ஒரு முருகன் கோவில் இருக்குங்க, ரொம்ப 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 பழமையான கோவில். அதே போல சொல்லிட்டே இருக்காங்க. திருப்போரூர் வந்து இந்த குடும்பத்துக்கு எங்களுக்கெல்லாம் குலதெய்வம் கந்தசுவாமி கோவில். அதனாலதான் எங்க பெரியப்பாக்கு பேரு கந்தசுவாமி ரெட்டியார். ஓகே ஓகே ஓகே. எங்க அப்பா விஸ்வநாத ரெட்டியாரும் சித்தப்பா பெருமாள் சுவாமி ரெட்டியாரும் அவங்க வந்து விவசாயத்தை பார்த்துக்கிட்டாங்க. பெரியப்பா வந்து மருத்துவர். அந்த காலத்துல வந்து அவங்க டெர்மட்டாலஜிஸ்ட். அந்த காலத்துல அமெரிக்கால போய் தாத்தா படிக்க வச்சு அவங்க வந்து கிராமத்துக்கு வந்தாங்கனாலே அந்த இதுதான் கொண்டு வருவாங்க, மருந்து டப்பாவை கொண்டு வருவாங்க, இந்த கிரீம்லாம் கொண்டு வருவாங்க. அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். சூப்பர். இதுதான் நம்மளுடைய குடும்பம். எப்படி பெரியவா சம்பந்தம் எங்க இருந்து ஆரம்பிச்சு? இது எப்படி நாங்க இந்த ரெட்டியார் சமுதாயமே பாத்தீங்கன்னா ரெட்டியார் சமுதாயத்துக்கும் சிவனுக்கும் ஒரு இது கனெக்ஷன் இருக்குங்க. ரெட்டியார் மாதிரிலையும் இருக்காங்க, இல்ல வைஷ்ணவ இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிவனை வழிபடுறாங்க, வழிபடுற இதுதான் இருக்குங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் பார்த்தீங்கன்னா ஜமீன்தார்ஸுங்க. அப்போ தாத்தாவுடைய கசின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஐ கேன் ஜஸ்ட் நேம் அ ஃபியூ. லைக் பெருமாள் ரெட்டியார் பார்த்தீங்கன்னா வெளிக்காடு, பவுஞ்சூர்ன்ற கிராமத்துக்கு தாஸ் ரெட்டியார்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அப்புறம் வீரராகவ ரெட்டியார்னு குமாரகுப்பம்ன்ற ஒரு கிராமத்தில் அவங்க ஜமீன். அதே போல் குச்சேல்தாஸ் ரெட்டியார்னு பார்த்தா மலையனூர்ன்ற கிராமத்துக்கு ஜமீன். சீவாடியில் ஒரு கிராமத்துக்கு கோபால் ரெட்டியார்னு ஒருத்தர் இருந்தாருங்க. அதே மாதிரி தண்டலம் குப்புசாமி ரெட்டியார் கூடலூர்ன்ற அந்த பெல்ட்டுக்கு அவங்க ஜமீன் இருந்தாங்க. விஸ்வநாத ரெட்டியார் இருந்தாருங்க, அவரு அப்பாவுக்குலாம் கசன் எங்களுக்கு. அவங்க வந்து தண்டலம் கிராமத்துக்கு ஜமீன்தார் இருந்தாங்க. அதே போல் சுந்தர வரதா ரெட்டியார்னு இருந்தாங்க மல்ராஜகுப்பம் கிராமத்துக்கு. இவங்க எல்லாமே இதுதாங்க, மக்களுக்கு நல்லா இருக்கணும், அவங்க யாருக்கும் உணவுக்கு குறைய இருக்கக்கூடாதுன்றதால விவசாயத்தை அவ்வளோ இதுவாக பண்ணாங்க. கோவிலுக்கு போன்றது இதுதான் மெயின் இதுங்க. இது இப்படி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா நம்ம லேண்ட் விவசாய நிலம் வந்து டெவலப் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் 1976, 75, 76 டிராக்டர் வச்சு இது பண்ணிட்டு இருக்கு, லெவலர்லாம் வச்சு வேலை செஞ்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்கச்ச ஒரு மேடு இருந்ததுங்க. ஆனா அப்பவே மக்கள் சொல்லுவாங்களாம் இங்க கோவில் இருந்ததுன்னு சொல்லுவாங்க போல. ஆனா தெரியாது, இவங்க அந்த இதெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்கும் போது உழ முடியலங்க, அந்த லெவலர் பண்ணி இது பண்ண முடியல. அப்போ வந்து தாத்தாவும் அப்பாவும் பெரியவா கிட்ட போய் மட்டில் சொல்லி இந்த மாதிரி இருக்கு. அவங்க சொன்னாங்க இல்ல அங்க ஒரு சிவன் கோவில் இருந்தது, அங்க ஒரு சிவலிங்கம் இருக்காங்க, நீங்க அப்படியே எடுத்து அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணுங்கன்ற அவங்களுடைய உத்தரவுல 1977 டிசம்பர் மாதம் வந்து கும்பாபிஷேகம் பண்றதுக்கு இந்த குடும்பத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு முன்னாடியே அந்த சிவனுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு என்ன முக்கியத்துவம்னா அந்த சிவனை சுத்தி அம்பாள் இருக்காங்க, 4 அம்பாள். சியாத்தம்மன், துலுக்கானத்தம்மன், பாப்பாத்தி அம்மன், முத்தாலம்மன் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. அதெல்லாம் தாங்க அது எப்படி அமைஞ்சதுன்னா கேட்டீங்கன்னா அதுக்கு எங்களுக்கு பார்த்து தாத்தா இருக்கும்போது நாங்கள் கேட்டிருக்கோம், கேட்கலன்னா நாங்கள் அந்த வயசுல வெளியூர்ல போய் படிக்க வச்சுட்டாங்க. யாரும் ஹாலிடேஸுக்கு வந்து விளையாடுறதோட சரி, எங்களுக்கு இதுல ஈடுபாடு இல்லாம இருந்தது. ஏதோ இன்னைக்கு அந்த பெரியவா நமக்கு அந்த புத்தியை நீ கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அதனால் இந்த இந்த தொடர்பு இருந்ததால தான் இந்த கோவில் கட்ட முடிஞ்சதுங்க. கட்ட முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பெரியவா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் கட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த துர்கானத்தம்மன் கோவில் கட்டும் போதே பெரியவா வந்து 2 எந்திரம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு எந்திரம் பார்த்தீங்கன்னா துர்கானத்தம்மன் பிரதிஷ்டை பண்ணும்போதே அது வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு அதாவது 1945 50க்குள்ள ஃபர்ஸ்ட் சின்ன தாத்தா கட்டியிருக்காங்க போல இருக்குங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இது கூரையில இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் கருங்கல் வச்சு அந்த 45 to 50ன்றாங்க செஞ்சு கருங்கல்ல கட்டடம் கட்டி துர்கானத்தம்மன் பிரதிஷ்டை பண்ணாங்க. அங்க ஒரு எந்திரம் வச்சு தான் பிரதிஷ்டை பண்ணாங்க. ரெண்டாவது எந்திரம் 2 எந்திரத்துல ஒன்று அங்க வச்சுட்டு இன்னொன்று வந்து இந்த வீட்டில் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இந்த வீடு வந்து ஒரு 100-150 வருஷம் பழமையான வீடுங்க. தாத்தாக்கு இங்க கல்யாணம், அப்பாவுடைய தாத்தாக்கு இங்க கல்யாணம் பண்ணதாக சொல்றாங்க. அதாவது கிச்சா ரெட்டியாருக்கு இங்க கல்யாணம் பண்ணதாக சொல்றாங்க. சித்தப்பா எங்க சித்தப்பா பெருமாள் சுவாமி ரெட்டியாருக்கும் இங்க தான் கல்யாணம் பண்ணுச்சு. அவர் அந்த கோவில்ல தான் சித்தியானார்ல, கோவில்ல தான் சித்தியானாருங்க. அவர் பெரிய இது எங்களுக்கு. ஆனா அவருடைய மறைவு தான் எங்களை கொஞ்சம் இதை பண்ணுச்சு. ஆனா அப்பயே சொல்லுவாங்க சிவன் கோவில் கட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன வயசுல இதாவாங்க. அது கொஞ்சம் மனசு இதுதான். ஆனா அதுக்கான அதை சமாளிக்கிறதுக்கான தைரியத்தையும் கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. பெருமாள் சுவாமி இல்லையா அவர் பேரு? ஆமாங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த கோவில் வரலாறு, இந்த கிராமத்தில் வரலாறுலாம் இதுதாங்க. இந்த கோவில் இப்போ என்னெல்லாம் நடக்கிறது, ஃபங்க்ஷன்ஸ் என்னெல்லாம் நடக்கிறது? முன்னாடி கோவில் கட்டி முடிஞ்ச பிறகு உடனே வந்து இது பண்ணிட்டு கிருத்திகை அபிஷேகம் பண்ணுவாங்க. நம்ம திருப்பூர் முருகன் நம்ம குலதெய்வம் அந்த அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பிறகு அன்னாபிஷேகம் ஒவ்வொரு வருடமும் கண்டிப்பாக அன்னாபிஷேகம், அந்த ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் நடத்துவாங்க. மாசி மாதம் சிவன் ராத்திரிக்கு எல்லா கால பூஜைகளும் நடந்து கொண்டிருந்தது. அப்புறம் இப்போ இந்த காலகட்டங்கள் மாற என்னாச்சு, குருக்கள் மாறாலையும் வர முடியாத சந்தர்ப்பத்தால் 2 வேலை பண்ணுறோங்க. சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு ஆரம்பித்து ஒரு வேலை பண்ணுறோம். ஆனால் இது சிவன் ராத்திரிக்கு காலையில் ஒரு 6 மணிக்கு வந்து கடைசி கால பூஜை பண்ணுறாங்க. இது இப்போ நடந்துட்டு இருக்குங்க. அப்புறம் இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு என்ன மனசில் என்ன இருக்கு? இந்த வீடு இப்போ சமீப காலமாக இப்போ ஒரு மாதம் ஆயிட்டு இருக்குங்க. ஆயிடுத்து. டிசம்பர் 9ஆம் தேதி அப்பா தவறிட்டாங்க. அப்பாவுக்கு முன்னாடி அம்மா 10 வருஷம் ஆச்சு அம்மா தவறி. பெரியப்பா 2000 இறந்துட்டாங்க. சித்தப்பா வந்து 93 இறந்துட்டாங்க. ஸோ இவங்க இப்போ இல்லாதால வீடு அவங்க இருக்காங்க, ஆனால் மனித இதுவே இல்லாமல் இருக்காங்க. அதை இந்த வீட்டுடைய இதை காப்பாற்றுன்றதுக்காக நானும் அண்ணன்மார்களிடம் பேசி இதை வந்து ஒரு பாட்டசாலாவா இது பண்ணால் நல்லா இருக்கும். மாடியில் நம்ம இருந்துக்கிட்டு கீழே போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து ஒரு பாட்டசாலாவா அந்த மந்திரங்கள் ஓதுறது, அந்த ஓமங்கள் இது பண்ணுறது. இந்த வீட்டில் அந்த மாதிரி எல்லாரும் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் அதே அந்த ஸ்பிரிச்சுவல் இது இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு நாங்கள் இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்கோங்க. ஓகே, அது நான் ஆண்டவன் என்ன நினைக்கிறோமோ பெரியவாவுடைய அனுகிரகத்தில் நடக்கணுன்ற ரொம்ப விருப்பப்படுறேன். ஆமாம், அது வந்து நீங்கள் இப்போ இருக்கிற பீடாதிபதியை நீங்கள் வந்து இந்த விண்ணப்பத்தை வச்சு நீங்கள் போய் சந்திச்சேன்னா அது நிச்சயமாக நடக்கும். அது எப்படி இது பண்ண வேறு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லை சார். நம்ம அதாவது அந்த மாதிரி ஒரு பாடசாலை நடத்தும் போது நாங்களே இங்கே நிறைய கோவில்கள் நிறைய இருக்குங்க. அந்த கோவில் சில கோவில்ல எனக்கு தெரிஞ்சே வந்து நித்திய பூஜை செய்யறதுக்கு கூட முடியாமல் இருக்கு. அதாவது முடியாமனா பணம் இருக்குங்க, அதுக்கு அர்ச்சகர் இல்லை. இன்னைக்கு அந்த கஷ்டம் இருக்கு. அதுக்கு தான் நான் இப்ப இந்த நம்ம வீட்டுல அந்த மாதிரி ஒன்று நடந்ததுன்னா இங்கேருந்து டெவலப் ஆகி கண்டிப்பா அதுக்கான இது இருக்கு, ஸ்கோப் இருக்கு. ஆமாங்க, அது ஒரு பெரிய இதா இந்த வட்டாரத்தை சுத்தி ஒரு 50 கோவில் இருக்கும்னு நினைக்கிறேன். மேலேயே இருக்குங்க ஐயா, மேலேயே இருக்குங்க. அதாவது நான் சொல்றதுலாம் பழமையான இந்த ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டின கோவிலே ஒரு 50-70 கோவில் கிட்ட இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இப்போ நம்ம ஓட்டின்னு வந்த ஒரு 10-15 கிலோமீட்டர்ல எவ்வளோ கோவில் நம்ம பார்த்தோம். பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்து யூ ஸ்பெண்ட் லாங் டைம் டுடே வித் மீ. அந்த கோவிலெல்லாம் காமிச்சிருந்தீங்க, நானும் முடிஞ்சவளுக்கு எல்லாருக்கும் காமிச்சிருக்கேன். எல்லோரும் இந்த கோவில் முக்கியமாக வரணும். இது வந்து சென்னையிலேருந்து டிஸ்டன்ஸே இல்லை. சென்னையிலேருந்து யாரெல்லாம் வந்து
கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சியெல்லாம் போகிறாளோ அவள்லாம் ஒரு ஷார்ட் டீவியேஷன் எடுத்து இந்த எல்லாம் கோவிலில் விசிட் பண்ணிடலாம். இந்த 4 அம்பாள் கோவில், நடுவில் இருக்கிற சிவன் கோவில், அதை தவிர இந்த பஞ்ச பாண்டவர்களோட இந்த கிராமங்கள், இதெல்லாம் முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட். எல்லோரும் பார்க்கணும், எல்லோரும் இந்த இடத்துக்கு வரணும்னு வேண்டிக்கிறோம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா சரணம்.